மனைவிக்கு நெகட்டிவாகவும் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவாகவும் வந்தது அப்படின்னா கருவில் வளரக்கூடிய குழந்தை வந்துட்டு என்ன பிளட் குரூப்பில் குழந்தை வந்து வளருது அப்படிங்கிறது தெரியாது. தாய்க்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு த்ரூ த டெலிவரி வரைக்குமே நார்மலாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நடக்க முடியும். தாய்க்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. இப்போ வந்து குழந்தைகிட்ட இருந்து சிக்னல் பாஸ் ஆகும், தாய்கிட்ட இருந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏதோ வேற ஃபாரின் பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அஃபெக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத தெரியறதுக்கு 5th மந்த்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து ஃபெட்டல் அனீமியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. குழந்தைக்கு மூளைக்கு போகிற நரம்புல பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி சீராக போகாமல் நின்றும். ஸோ அந்த மாதிரி மூளைக்கு போகிற நரம்பில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் சீராக போகாமல் நிற்கும் போது தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் குழந்தையோட பிளட்டு வந்து பாசிட்டிவ்ல இருக்குது, அனிமிக்கா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால வந்து நியூரல் டெவலப்மெண்ட்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதில் அனலைஸ் பண்ணி ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி 7th மந்தில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நார்மல் ப்ரொசீஜரு. டெலிவரி ஆகி 1 வீக்குள்ளே வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படுத்தாது.